எனது அன்பு மகர ராசி நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினிலே தளபதியாய் தடையகற்று ராஜ்யத்தை ஏற்படுத்து ஒரு நிலையை பலப்படுத்து என்று இந்த பதிவை உங்களுக்காக தருகிறேன். எனது அன்பு மகர ராசி நேயர்களே, ஒரு விஷயம் நீங்கள் செய்திருந்தால் கிட்டத்தட்ட அதாவது எந்த விஷயத்தை செய்திருந்தால் செய்யவில்லையே, அதனால் தானே பல சிரமங்களுக்கு ஆளானோம் என்றால் சரியான வழிகாட்டி, வழி துணை வேண்டும், வழிகாட்டியும் வேண்டும். இரண்டுமே அமையாத மகர ராசி அன்பர்களுக்குத்தான் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். எப்படி சாமர்த்தியம் சாதுரியம் இருந்தாலும் கூட சனி பகவான் அவருடைய சேட்டையை செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏழரை சனி காலத்திலே படாத பாடு பட்டு கொண்டிருந்த இப்போது சிலர் மட்டும் அந்த பாடுகளுக்கெல்லாம் உட்பட்டு இருப்பார்கள். யாருக்கு கர்ம வினை அல்லது கர்ம நட்சத்திரத்திலே கிரகங்கள் அகன்றிருக்கிறது பிறவி ஜாதகத்திலோ தசாபுக்திகளின் அடிப்படையில மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது அல்லது சுமாராக இருக்கிறது என்றாலும் கூட இப்போது சூப்பராக மாற்றி வைக்கக்கூடிய கிரகநிலை தான் 4ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி வளம் பெற்றிருப்பது. ஒரு பிரபலமான பாடல் ஒன்று இருக்கும். ஓ காவிரியால் நீர் மடுக்கி அம்பரமாய் அணையெடுத்தான். அதாவது காவிரியால் நீர்மடுக்கி என்றால் வரக்கூடிய துன்பத்தை வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு அணையை எடுக்க வேண்டும். அதை செய்ய தவறி இருப்பவர்களுக்குத்தான் பிரச்சனை வரும். ஆகையினால் ஏழரை சனி காலம் துவங்குவதற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே சனி பகவான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தந்திருப்பான். ஒன்று சுகப்படு, சந்தோஷப்படு, இஷ்டத்திற்கு அனுபவி, காசை கண்டபடி செலவழி என்று பல விஷயங்களிலே ஈடுபட்டு அதிலே சிக்கலுக்குள் சென்று சிக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அந்த நேரத்துல மடை மாற்றி ஒழுக்கத்தோடும் நெறியோடும் சட்ட சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் என்று ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமா படைத்து என்று வள்ளுவன் சொல்லுவான். இந்த பிறவியிலே நம்முடைய 5 ஆசைகள் அல்லது 5 விஷயங்கள் இவற்றை கட்டுப்படுத்தி 5 கட்டுப்படுத்தி இருந்தால் அற்புதம் நிகழும் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி வாழ்வதற்கு மனித வாழ்க்கை இல்லையாயிற்று. இந்த கர்ம வினை பயனை தீர்க்கத்தான் பிறவி என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிறவியிலே ஒழுக்கத்தோடு இருந்தால் வெற்றி கிடைக்கும். பரவாயில்லை, ஒழுக்கத்தோடு தானே இருக்கிறோம். இப்போது வெற்றிக்கு ஏன் பங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது என்று பலர் கேட்கக்கூடியது சத்தமாய் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அதே பாடலிலே பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும் என்ற வரிகள். அது மகர ராசி என்பர்களே, உங்களுடைய பகை சத்தம் இப்போது கேட்டிருக்கும். இப்போது வில் பூத்து நின்றால், அதாவது வில் எடுத்து எந்த விதத்தையும் சாதிக்க முடியாது. ஆகையினால் சொல் பூத்து சாதியுங்கள். உங்களுடைய விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக பேசியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை எங்கும் பயப்படாமல், எதிலும் பயப்படாமல் ஒரு தளபதியாய் உங்களுக்கு வந்த தடைகளை அகற்று என்று போட்டிருக்கிறேன். நீங்கள் தான் அகற்ற வேண்டும். ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கான ஒரு ராஜ்யம். அது சாதாரண ஒரு பெட்டி கடையாக இருக்கலாம். பெட்டி கடை வைத்தவன் பல பெட்டி கடைகளை வைத்து அதை செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் என்று மாற்றி அதை ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாற்றி அதை வேறு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு பல 1000 கோடி ரூபாய்க்கு விற்று வந்தவனை தெரியும். கிட்னி என்றால் என்ன என்று தெரியாதாம். ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் என்று என்னவென்று தெரியாதாம். ஆனால் மேலாண்மையை பற்றி எனக்கு தெரியும் என்று உடல்நலக் கோளாறிலே ஒரே விஷயத்தை பற்றி தெரிந்து வைத்த ஒருவன் அதிலே மிகப்பெரிய தனலாபத்தை சம்பாதித்து அதை பல 1000 கோடிக்கு விற்று வந்துவிட்டு பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடியதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு விஷயத்தை உன்னிப்பாய் கவனித்து அதிலே வெற்றி பெற வேண்டும். இப்போது மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அற்புதமாய் இருக்கக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பாதி வரையிலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்க போகிறார். இப்போது உங்களுடைய பேச்சாற்றல், பேச்சின் மூலமாக, அதாவது கமாண்டிங் பவர், இவற்றை உங்களோடு இருப்பவர்கள், உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள், இவர்களிடம் எப்படி சாதுரியமாய் சொல்ல வேண்டுமோ சொல்லி அந்த வெற்றிக்கான வழிகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது, ஏதேனும் சொத்து வாங்க வேண்டுமா, முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.
ஒன்றுமே இல்லை, எப்படி வாங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். எப்படியோ கடன் உடன் வாங்கித்தான் உடன் நிலம் வாங்க வேண்டும் என்றால் கடன் உடன் வாங்க வேண்டும். ஆகையினால்தான் கடன் உடன் வாங்கி ஒன்றை வாங்கும் போது அது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். என்னுடைய உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு முன்பு 1500 ரூபாய்க்கு வாங்கிய இடம், பண கஷ்டம். 2000 ரூபாய்க்கு அதை விற்றால் என் பிரச்சனை தீரும், அவமானத்திலிருந்து மானமாய் தப்பிக்கலாம் என்று பல முயற்சிகள் செய்தேன். ஆனால் ஒருவரும் வாங்க தயாராகவே இல்லை. 1500 ரூபாய் சிக்கிக் கொண்டதே என்று வருத்தம். யோசித்தால் சில நேரங்களிலே கண்ணீர் வந்து நின்று காய்ந்துவிடும். ஏனென்றால் ஆண்மகன் அழக்கூடாது என்று ஒரு தேறுதல், அதை நாமே தேற்றிக்கொள்வோம். இப்படி இருந்த அந்த நிலமானது இன்றைய விலை என்ன தெரியுமா? 5 கோடி. நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். காரணம், அன்று இறைவன் தந்த கஷ்டம் என்று வருத்தப்பட்ட நேரம். அதை விடுத்துவிட்டு நான் வேறு வழியிலே நாம் தனம் சம்பாதிக்கக்கூடிய வழியை பார்ப்போம், இந்த அவமானம் பரவாயில்லை என்று சில 100 கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டதற்கு கோடிகளிலே அள்ளித்தரக்கூடிய நிலையை அது நாம் உருவாக்கி கொள்ள முடியவில்லை, இறைவன் ஏற்படுத்தி தந்து விட்டான். ஒரு ஊரிலே ஒரு நிலம் விலை உயர்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? ஒரு செல்வ செழிப்பை கிரகம் தருகிறது. அதன் பின்பு ஆராய்ந்து பார்த்த போது அப்போதே என் தாயார் சொன்னார், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில, செவ்வாய் உனக்கு அருமையாய் அமைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த நிலத்தை வாங்கி இருக்கிறாய். அப்போது சனி பகவானுடைய பார்வை செவ்வாயின் பிடியில இருக்கிறது. நீ விற்க நினைத்தால் விற்காது, ஆனால் மிகப்பெரிய தனலாபத்தை தரும். அதே நிலைதான் மகர ராசி என்பர்களே. இப்போது ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நிலம் வீடு வாங்க வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய லாபத்தை தரும். அதே போல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது தானே பொன், தங்கம். அந்த தங்கத்தை வாங்கி வையுங்கள். அந்த தங்கம் சமீப காலத்திலே மிகப்பெரிய விலையேற்றத்தை கண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் ஒரு கிராம் என்ற அளவிற்கு தங்கத்தின் விலை ஏறிவிட்டது. ஆகையினால் மண் உடைத்து வாங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். அதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது. பொன் உழைத்து வாங்குங்கள், அதற்கான விலை உயர்வினுடைய ஆதாயம் உங்களுக்காக காத்து நிற்கிறது. நீங்கள் பலவற்றை கடந்துத்தான் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். அதே பாடலில் பொட்டல் கடந்து, புழுதி கடந்து, தரிசு கடந்து, கரிசல் கடந்து, அந்தோ நான் இவ்வழகினிலே. இப்படிப்பட்ட, அதாவது இயற்கை தரக்கூடிய நல்லவற்றை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இது போன்ற பொட்டல் ஒன்றுமில்லாதது. அதை கடக்கும் போது புழுதி வேறு வந்து தொல்லை பண்ணுகிறது, செய்கிறது. 7 சனி காலம் என்று பார்க்கிறோம். அதிலே வேறு குரு பகவான் 12, ராசி 1, 2 என்று கடந்து இப்போதுதான் 6லிருந்து 7க்கு சென்று உச்சம் பெற போகிறான். நடுவிலே தரிசு இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் கிடந்த காலம். கரிசல் கடந்து அதன் பின்பு அது வீரம் விளைந்தவன். இப்படி ஒன்றொன்றாய் பார்த்து வந்த நீங்கள் இப்போது கரிசல் கடக்கிறீர்கள். வீரம் விளைந்த மண்ணான செவ்வாயை கடக்கிறீர்கள். அந்த செவ்வாய் உங்களுடைய 4ஆம் இடத்தை கடக்கிறார், சிறப்பு செய்வார். சுகஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பார். மற்றவர் சொல்வார் செவ்வாய் பாதகாதிபதி என்று. பாதகத்தை தரக்கூடியவனாக இருந்தாலும் கூட எப்போது பாதகத்தை விற்காமல் ஒன்றை செய்தால் தானே அவன் லாபாதிபதியாக மாற முடியும். பாதகாதிபதி லாபாதிபதியாக இருப்பதனுடைய அர்த்தம் இதுதான். மனம் நொந்து வருத்தப்படாதீர்கள். பாதகத்தின் மூலம் மிகப்பெரிய ஆதாயத்தை அள்ளி தரக்கூடிய அற்புத செவ்வாயினுடைய ஆற்றலை பெற ஏதேனும் ஒரு வழியிலே முயற்சி செய்யுங்கள். கடன் வாங்கினால் கட்ட முடியாதே என்று யோசிக்காதீர்கள். கட்டாமல் இருந்தால் தள்ளுபடி செய்வதற்கு கூட இந்த லாபாதிபதி வருவான். அப்போது பாதகம் என்ன செய்வான்? ஒரு வம்பு வரும், ஒரு வழக்கு வரும். எல்லாவற்றையும் கடந்து வந்தால்தான், பொட்டல் கடந்து, புழுதி கடந்து, தரிசு கடந்து, கரிசல் கடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே வெற்றிக்கான வழிகள் அதிகமாக இருக்கிறது. செவ்வாய் 4ஆம் இடத்தில இருந்து உங்களுடைய 7ஆம் இடமான கடகத்தையும், தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தையும், லாபத்தை தரக்கூடிய நிலை 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போது
நீங்கள் நிலம் வாங்கி வைத்து அந்த நிலத்திலே ஒரு தொழில் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு நல்ல குருவினுடைய வழிநடத்தல் என்பது எப்போதுமே வேண்டும். மறவாதீர், உழைக்க தவறாதீர். உன்னதம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. காலம் உங்களுக்காக கனிந்து கொண்டிருக்கிறது. தளபதியாய் தலையகற்றி ராஜ்யத்தை ஏற்படுத்திக் கொள்வீர். உங்களுக்கான ராஜ்யத்தை ஏற்படுத்திக் கொள்ள மகர ராசிக்கு உங்களுக்குள்ளேயே ஆற்றல் இருக்கிறது. எப்படி ஒரு விதைக்குள் விருட்சம் இருக்கிறதோ அதே போல் மகரத்திற்குள் மண்ணாலும் திறமை இருக்கிறது. எனது அன்பு மகர ராசி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். செவ்வாயா சைத்தானா செய்யத்தானா என்று யோசித்துக் கொண்டிருந்தால் செவ்வாய் வெற்றி தருபவன், அவன் சைத்தான் அல்ல. அவன் எதிரிகளுக்கு சைத்தானாகவும் உங்களுக்கு செய்யத்தான் வெற்றியை வந்திருப்பவனாகவும் இருக்கின்றார். எந்த சோகமும் தீரும், எந்த துக்கமும் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதேபோல் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறக்கூடிய தருணங்களை செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையில முயற்சி செய்யுங்கள். ராகு வேறு தீயாய் வேலை செய்ய உங்களுக்காய் காத்திருக்கிறான். எனது அன்பு மகர ராசி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான காலம் கனிந்திருக்கிறது. ஆகையினாலே கனிந்த காலத்திலே உங்களுடைய தனியாத வீரத்தை செலுத்தி வெற்றியை பெறுவீர்களாக. எனது அன்பு நேயர்களே, நன்றி.